ஆரம்பிக்கின்றேன். இங்கு ஆளக்கூடிய அரசு என்ஆர் அரசு, பிஜேபி கூட்டணி, ஏற்கனவே ஆண்ட அரசு திமுக, காங்கிரஸ் கூட்டணி. இவர்கள் ஒன்று கூட தான் குறை சொல்லி வராங்க. இந்த புதுச்சேரியில் இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, இவங்க அவங்கள குறை சொல்றாங்க. அண்ணன் சொன்னார் கொஞ்ச நேரம் முன்னாடி, ஒரு நாங்க எங்க ஆட்சி காலத்துல வந்து 850 கம்பெனியை வந்து நாங்க வந்து திறந்து இளைஞர்கள் வேலையை போட்டாங்க. அந்த 2வது தம்பி சொன்னாரு பொய் 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 சொன்னாங்க. ஆனா இங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த என்ஆர்எஸ் தான் அந்த போலி மருந்து நாங்க தான் வெளியில பொதுமக்கள் கொண்டு வந்து தொட்டு இதை உரிமை சொல்றது பொய் 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 பொய். என்ன ஒண்ணு சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லுங்க, மக்களுக்கு ஒன்றே சொல்லுங்க. இது எல்ஜேகே கொண்டு வந்தது. அப்படியா? இது ரொம்ப அதோட சொல்லுங்க. நாங்க வெக்கப்படுறோம், வேதனை போடுறோம். ஒரு வெளியே கொண்டு வந்தோம். நம்ம என்ன செஞ்சோம்? கோயில் மருந்து வெளி மக்கள் கொண்டு வந்தோம். 1000 கோடி ஊழல் நாங்க எல்ஜேகே கொண்டு வந்து வெளியில வந்து அத்தனையும் நம்ம சார்லஸ் பாருங்க, 5000 பேர் பேரு புகழ் சார். இதோட கொடுமை நான் பாருங்க, அவங்க கைது பண்ண 24 பேரும் மத்திய சிறைக்கு சென்று ஒரு 4 நாள் இருந்தாங்க. சுற்றுலா போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மனசாட்சி இல்லையா? நீ எப்படி வந்து நீ வந்து மாத்திராம தடை கொடுத்த? இது பாண்டிச்சேரி மக்கள் வெக்கக்கேடா இருக்குது. வேதப்படி வந்து எலிஜேகே நாங்க போராட்டம் பண்ணி அத்தனை பேரும் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தோம். எளிமையாக வந்து விட்டாங்க. இதை விட வேற என்ன இருக்கு? நம்ம எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க அரசியல் நம்ம பருப்புல ஊழல் பண்ணுங்க, சாய ஊழல் பண்ணுங்க, ஊழல் பண்ணுங்க. ஊழல் பண்ணட்டுமாயா? ஏதோ பண்ணிட்டு போங்க. என்ன நம்ம தானே பாதிப்போம், மக்கள் தானே பாதிப்பாங்க. ஊழல் பண்ண சொல்றீங்க, மக்கள் சாப்பிட மறுக்கவே ஊழலையா? எந்த ஊழல் மனம் வேதனை அடிக்கிறோம். நம்ம சந்ததை அடிக்கிறாங்க, நம்ம சந்ததை அடிக்கிறாங்க. அந்த சாப்பிட ஒரு மருந்து கடையில் போனாக்கா, ஒரு மருந்து கடை போன வச்சுங்க, மாத்திரை வாங்கிறதுக்கு பயமா இருக்கு. என்ன மாத்திரடா? உங்களுக்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? உங்களுக்கு பயமா இருக்கு. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? வேதனைப்பட்டு அந்த சாப்பிடும். நம்ம குழந்தைங்க அதாவது நோயை வந்து குணப்படுத்ததான் வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனா அந்த நோயை வந்து கொல்லக்கூடிய சக்தியோட வந்து நம்ம அந்த போலி மருந்து வந்து இருக்குது. இதை விட வேதனை எந்த மாநில இந்தியாவில் கிடையாது. மாநிலத்தை வந்து அதாவது ஒவ்வொரு முறை சொல்லுவாங்க மாநில அந்தஸ்து, மாநில அந்தஸ்து சொல்லி. ஆமா, நம்ம சுயேட்சை எம்எல்ஏ அவர்கள் வந்து டெல்லிக்கு சென்று பல பேர் கூட்டணி பொதுமக்களுக்கு இந்த புதுச்சேரி மாநில அந்தஸ்து என்று போராட்டம் பண்ணார். நீங்களும் ஒரு கூட்டணி கணக்கா? நீங்களும் ஒரு கூட்டணி கணக்கா? சொல்ல முடியாது. எல்ஜே கவர்னர் வந்து டிவிக்கு வரலாம், அல்ல அனைத்து கட்சி காங்கிரஸ் வரலாம், தமிழ்நாடு வரலாம், எல்லாரும் தவறு செய்யலாம். அத்தனை பேர் வரலாம், எல்லாரும் தவறு செய்யறாங்க. ஆனா யாரோட கூட்டணிக்கு வரலாம்? அப்படி யாரோட கூட்டணிக்கு அத்தனை அரசுகளும் எல்ஜேகே கூட வரவேற்கும். அப்படியா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இவங்க தவறு தான் நம்ம புதுசா வரோம், அவங்களே கூட்டணி கூப்பிடுறாங்க. தவறு உள்ள கூட திருத்திக்கும். வடிவல் படத்தை பார்த்துருக்கீங்க. அண்ணா திட்டானா என்ன திட்டே போகலா, நான் காட்டு வாங்க கேட்டாங்க. ஆனா போன உள்ள போட்டு கிக்கி வச்சுருவாங்க. சரி சரி, நாங்க கலந்து பார்த்துவோம், விட்டு வச்சுருவோம். அதாவது எங்க சார்லஸ் ஐயா வந்து இந்த புதுச்சேரி வந்தது பதவிக்காக வரேன்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. என்ன சமையல நம்ம பதவி வந்து அது வந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் அறிவிக்கப்பட்டோம். இதே பொது முதலமைச்சர் பதவியோட ஐநா சபையில் வந்து பெரிய பதவி வந்து கட்சி அறிவிச்சோம். ஆமா, அனைவரும் போய் அந்த என்ன சொல்றாங்க, அறிவிக்க முடியுமா? முடியுமா? அறிவிக்க முடியுமா? யார் வேணா போலாங்க. நாங்க பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது புதுச்சேரி பணம் சம்பாதிக்கிறாரு. என்னோட அன்பு தங்கை, நாங்க சிஎஸ்ஆர் வந்து நாங்க எல்ஜேகே கொடுக்கிறோம், நாங்க வாங்குற இருக்காங்க, நாங்க கொடுக்குற இடத்துல நாங்க இருக்கிறோம். ஐயோ, ஆனா தப்பு இல்லையா? கொடுக்கறதோ வாங்குறதோ தப்பு இல்லையா? அன்பு தங்கைக்கு தான் சொல்றேன். நீங்களும் 520 கோடி நாங்க கொடுத்தோம் திமுக. அதுக்கு கொடுக்கிற தகுதி நம்ம கையாதான் இருக்குது, வாங்குற தகுதி திமுக. அப்ப எங்களோட ஆட்சி வந்து பணப்பற்றாக்குறை இருக்குமா? ஒரு கோடி இருக்கா? என்னடா இப்படி பேசுறீங்க? தப்பா இருக்கிற, இப்படி செய்யக்கூடாதுன்னு
ஆகையால வருங்காலத்துல திரும்ப சொல்றேன், நிச்சயமாக இந்த புதுச்சேரி மண்ணில் ஆன்மீக பூமியாக இருந்த பூமி ஒரு போலி மருந்து பூமியாக மாறிவிட்டது. எங்க சென்றாலும் மாத்திரம். என்ன ஒரு மருத்துவமனை போனாலும் வாங்கிறது பயமா இருக்கு. டாக்டர் கொடுத்து எழுதி கொடுத்தது வாங்கிறது பயமா இருக்கு. இந்த போலி மருந்தை வந்து ஒழிக்கணும் சொல்லி இப்ப 2026 நிச்சயமா. அதாவது இன்னொரு முக்கியமானது, இந்த புதுச்சேரியில எங்க சார்லஸ் மார்ட்டின் ஒரு ஒட்டுமை இருக்கு. என்னடா இது கோயம்புத்தூர்ல ஒட்டு உறவா இருக்குங்கிறாங்க. வந்து போச்சு பாருங்க. சொல்றேன், எந்த அரசு தலைவருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை கூறுறேன். எந்த அரசு தொண்டருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். சரி போதும். அதாவது எங்க சார்லஸ் ஐயாவுக்கும் இந்த புதுச்சேரியில் ஒரு ஒட்டுமை இருக்குது. சொல்லுங்க, நிறைவா சொல்லுங்க. அது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லி தரேன். கட்டணம் சொல்லி முடிங்க. 2026 ஆட்சி பிடிக்கிறது உறுதி. ஆனா புதுச்சேரியினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் 1674 ஆண்டு முதல் கவர்னர் ஜெனரல் புதுச்சேரிக்கு பிரான்சிஸ் மார்டின் புதுச்சேரியினுடைய முதல் கவர்னர் ஜெனரல். அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்த 1674 ஆண்டு வருகின்ற 2026 சார்லஸ் மார்ட்டின் இங்கு பதவியேற்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை அன்னைக்கு வெள்ளக்கார வந்ததை ஏற்றுக்க முடியாம ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுல, வெளியூர்ல இருந்து ஏத்துக்கலாமா? அதுக்கு தாயா நீங்க நடந்த சுதந்திரம் கிடையாது. இதுவரைக்கும் கொள்ளையடிச்சது போதும், விட்டுடுங்க. சரி மக்களை கொள்ளையடிச்சது போதும். என்னடா இப்படி சுகாதாரமாக வந்து ஒரு வருஷம் நல்ல ஒரு காப்பாற்ற இருக்கணும், நல்ல குடிநீர் இருக்கணும், மூலிகை லிங்காரட்டு பாலா அதோட ஒரு மின்னலாம் திறக்கப்பட்டது. சரி, இந்த திரும்ப சொல்ற வருகின்ற ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டா புதுச்சேரிக்கு மக்களுக்கு அமையும். 2026 வெகு காலம் இல்லை, வெகு தூரம் இல்லை, புதிய மாதமே இருக்கின்றது. இங்க சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள் புதுச்சேரிக்கு முதல்வர் அமைச்சர் பதவி ஏற்று அத்தனை மக்களுக்கும் நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல வேலைவாய்ப்பு இளைஞர்கள் அனைவருக்கும் கொடுத்து வருகிறார் என்பதை உறுதிப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு அனைத்து பொதுமக்களும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு தான் சாதகம் சொல்லிட்டீங்க அண்ணன்.